தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 17,000 பேர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் நடந்த ரயில் மறியல் போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பங்கேற்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். விழுப்புரத்தில் திமுக முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் எம்எல்ஏவுமான பொன்முடி தலைமையில் திமுகவினர் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் தண்டவாளத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தினர். தமிழகம் முழுவதும் 2வது நாள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசியல் கட்சியினர் மற்றும் விவசாயிகள் 17,000 பேர் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். மத்திய சர்க்கார் திட்டமிட்டு வஞ்சகம் செய்துவிட்டது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை உதாசீனம் செய்து நேரடியாகவே எதிர்த்து விட்டது. இன்றைக்கும் பதிவு செய்து விட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அவர்கள் அமைக்கப் போவதில்லை. இங்கே வந்த டெக்னிக்கல் கமிட்டி, ஜா தலைமையில் வந்த கமிட்டி மோடியின் மனநிலையை பிரதிபலித்திருக்கிறது. ஒரு சில இடங்களில் மட்டும் ஜா குழு போய் மக்களை கூட சந்திக்காமல் அவர்கள் ஒரு அறிக்கையை தந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசு அந்த அறிக்கையை எதிர்த்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நல கூட்டணி வரவேற்கிறது. இந்த சூழலில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் அமைச்சரவை கூடுகிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அமைச்சரவையில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும்.